ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸ்டே போடாமல் சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு அழகு பச்சரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற விடுங்க. 3 மணி நேரம் கழித்து ஒரு மிக்சியில் இந்த ஊற வச்ச அரிசி, 1 கப்பு வடித்த சாதம், ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவு கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இருக்கணும். இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அதனால் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போது ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆப்பச்சட்டியை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூடானதும் அதில் ஒரு கரண்டி ஆப்ப மாவை ஊற்றுங்க. அப்புறம் அந்த ஆப்பச்சட்டியை அப்படி லைட்டாக நல்லா சுற்றி விடுங்க. ஓரங்கள்லாம் நல்ல மெல்லிசாகி நடுவில் நிறைய மாவு இருக்கும். இப்போது ஒரு மூடியை போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பாருங்கள், இந்த ஆப்பம் நல்லா வெந்திருக்கு. ஓரம்லாம் மொறுமொறுன்னு, நடுவில் சாஃப்டாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சாஃப்டான ஆப்பம் ரெடி. இது கூட தேங்காய் பாலும் வெஜ்ஜு குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் பால் வெஜ்ஜு குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.